ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். முதலில் ஜெபம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அடுத்த நிகழ்வு வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவார்த்தைகள் 12 இருந்து 14 முடிய. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்தி விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்த ஆண்டு மறைக்கல்வி நன்னெறி கல்வி பாடத்தின் வழியாக கற்றதை இன்று இந்த ஆண்டு விழாவில் வெளிப்படுத்தி பரிசுகளை பெற வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதியோம். மேலும் நாங்கள் எங்கள் வகுப்பறைகளில் கற்றதை எங்கள் எண்களின் வாழ்வில் கடைபிடித்து எங்கள் சொல்லிலும் செயலிலும் உம்மைக்கேற்ற பிள்ளைகளாகவும் எம் பெற்றோர் ஆசிரியர் பெரியோருக்கும் எம் நாட்டிற்கும் ஏற்ற நல்ல பிள்ளைகளாக வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நிகழ்ச்சிகளை துவங்கி வைக்கும் விதமாக முதலில் குத்துவிளக்கு ஏற்றுதல். முதல் திரியினை குத்துவிளக்கு ஏற்ற கீரனூர் மறைவட்ட அதிபர் தந்தை அருள்பணி எட்வர்ட் ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இரண்டாம் தேதியினை ஏற்ற இன்றைய போட்டிகளை மதிப்பீடு செய்ய வந்திருக்கக்கூடிய வேதிய ராபர்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அசதோமா சத்கமயா தமசோமா. மூன்றாம் திரியினை ஏற்ற போட்டிகளை மதிப்பீடு செய்ய வந்திருக்கக்கூடிய திருவாளர் சார்லஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மிருத்யோர்மா அமிர்தம் கம
சாந்தி. நான்காம் திரையினை ஏற்ற ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர் லத்தீஸ் ஆக்னஸ் நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர். சாந்தி. மாணவர்கள் சார்பாக அருண் உலக மீட்பர் நடுநிலைப் பள்ளி பாலக்கரை. இப்பொழுது அடுத்த நிகழ்வாக வரவேற்பை வழங்குவதற்காக மறைக்கல்வி பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள்பணி ஜெயபாலன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த மறைக்கல்வி நன்னெறி கல்வி ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். நீங்களும் சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்வுக்கு வருகிறீர்கள். இந்த நிகழ்வை பல்வேறு கோணங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஒன்று, குழந்தைகளுடைய வளர்ச்சி, நாம் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிற திறன், இப்படி பல விதங்களிலே இந்த நிகழ்ச்சியில வளர்ச்சி இருக்கிறதை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நமக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க, உங்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்க நம்மிடத்திலே அருட்தந்தை எட்வர்ட் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் கீரனூர் மறைவட்டத்தின் அதிபராக இருக்கின்றார். அங்குள்ள பள்ளியினுடைய தாளாளராகவும் இருக்கின்றார். தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மலர் கொடுத்து பொன்னாடை போர்த்தி அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மதிப்பீடு செய்வதற்கு 3 பேர் நடுவர்களாக வந்திருக்கிறார்கள். அருட்பணியாளர் ஜெரோம் அவர்கள் இப்பொழுது ஆயர் இல்லத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றார். தந்தை அவர்கள் சிறந்த பாடகர். நேரம் இருந்தால் நான் ஒரு பாட்டு ஃபாதரை பாட சொல்லலாம். தந்தை அவர்கள் எங்களுக்கு அடுத்த ஒரு சகோதரராக அடுத்த செட்ல இருந்தார். அதனால தந்தை அவர்களை இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை அவர்களுக்கு மலர் கொடுத்து அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மறைக்கல்வி பணியிலே தன்னை கரைத்து கொண்டு பல ஆண்டுகள் இங்கு நம்முடைய மறைக்கல்வி பணி மற்றும் இருக்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு பணி, இப்படி இருக்கக்கூடிய எல்லா பணியகங்களிலும் பணியாற்றி இப்பொழுது இன்றைக்கு நமக்கு இந்த போட்டியை மதிப்பீடு செய்வதற்காக திருவாளர் ராபர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். போட்டிகளை மதிப்பீடு செய்ய திருவாளர் சார்லஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சென்ட் ஜோசப் காலேஜினுடைய ஆங்கில துறையில இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு தம்பி போல நல்ல ஒரு சகோதரர். இந்த நாளில இந்த போட்டிகளை மதிப்பீடு செய்து கொடுக்க வந்திருக்கக்கூடிய சார்லஸ் அவர்களை மலர் கொடுத்து நாம் அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இந்த ஆண்டு விழாவிலே பங்கெடுத்து உங்களுடைய குழந்தைகளை பாராட்ட பரிசுகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன்.